இன்றைக்கி எங்கள் சித்தியோட பர்த்டே. அவங்களுக்காக ஒரு ரோஸ் செடி வாங்கலான்னு சொல்லி தான் சந்தைக்கு நானும் எங்கள் மாமா பொண்ணும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி ஒரு கீரிப்புள்ள வந்துட்டான். நல்ல வேலை அவன் மேலே ஏற்றாமல் நாங்களும் கீழே விழாமல் தப்பிச்சிட்டோம். இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெய்னி டேஸில் செம்ம குட் ஃபீலாக இருக்கும். சந்தைக்கு போனதும் ஆளுக்கு ஒரு இளநியை வாங்கி நல்லா ஜிலு ஜிலுன்னு குடிச்சிட்டு நர்சரியை தேடி போயாச்சு. இந்த வீக் நிறைய மழைனால செடிங்களும் கம்மியாக தான் இருந்துச்சு, ப்ளஸ் நர்சரியும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து சூப்பராக டபுள் டபுள் கலர் ரோசஸ், அப்புறம் வெல்வெட் ரோசஸ் அப்படின்னு நிறைய இருந்துச்சு. அரிக்கா பாம்லலாம் குட்டி குட்டி அரிக்கா பாம்ஸ் கூட இருந்துச்சு. நல்லா எல்லா செடியும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு சித்திக்கு வந்து ஒரு பன்னீர் ரோஸ் செடி வாங்கிட்டு, கூடவே நமக்கு வாங்கலனா எப்படி, என்ன செடி வாங்குறது நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. பார்க்குற ரோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. பட் அதில் இருந்த ஒரு 2 ரோஸ் செடியை தூக்கிக்கிட்டு கூடவே துளசி மரத்தில் இருந்த துளசி கருகுனால ஒரு துளசி செடியும் ரொம்ப நாள் நான் விதை போட்டு வளராமல் போன மறிக்குழந்துக்கு செடியும் கிடச்சிச்சு. வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சந்தையிலேருந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு செடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கடையில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி நானும் இந்துவும் கடைக்கு கிளம்பிட்டோம். போய் சாப்பிட்டு வந்துட்டு சித்திக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு யோசிச்சு ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லிட்டு நியூட்டலா, ஃபெரோ ரோஷர், ஹேசல்நட்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி ப்ரௌனியை முடிச்சாச்சு. ஈவினிங் கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் சித்தி இந்துவும் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே ரவுண்டிங்லேயே செம்ம ஜாலியாக போச்சு.